ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சகாயம் பண்ணுவார். அவர் சகாயம் பண்ணுகிறவர். ஆண்டவருடைய சகாயம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? அப்ப சகாயம் கிடைத்த ஆட்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் கர்த்தர் மேற்கொண்டு உபகாரங்களை செய்வார். எப்பவுமே சகாயம் வந்து கொண்டே இருக்கும்னா அரசாங்கத்தில் ஒரு சகாயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த சகாயம் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன ரினியூ பண்ண வேண்டியது ரினியூ பண்ணணும், அதை புதுப்பிக்க வேண்டும். அதே போல நம்ம சில காரியங்களை நம்ம செய்யணும். அப்போ சபையில் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் சகாயராக இருப்பார். அவர் சகாயராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தால் தான் கர்த்தர் சகாயராய் இருப்பார். அதான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை, என் முழுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவை கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவை நீ நல்லா தூங்கு, புசித்து குடித்து நீ சந்தோஷமாயிரு, நீ சேர்த்து வை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகட்டவனேன்னு சொன்னார். ஆகவே நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்னு சொன்னா, நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். ஆத்துமாவே, அப்படி ஒருத்தன் ஆத்துமாவே அவன் சொன்னான். ஆனா தாவீது சொல்கிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும். தாவீது பாருங்க, தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் எவ்வளவு பொருளை சேகரித்தான், எவ்வளவு பொன்னை சபதரித்தான். அவன் கட்ட முடியவில்லை, அவன் காலத்தில் கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே சாலமோன் காலத்தை கட்டுவதற்காக, ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் பொன்னையும் பொருளையும் அவன் சபதரித்து வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றிக்கு ரகசியம் அதுதான். கர்த்தர் தாவீதுக்கு அவர் சகாயராயிருந்தார். கர்த்தர் தாவீதினுடைய அரசாட்சியில அவன் யுத்தத்தில் ஒரு நாளும் தோற்று போகவே இல்லை. ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்க 4ஆம் புஸ்தகத்தில் படித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான தேவனுடைய உபகாரங்களை, சகாயத்தை ஆத்மீக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக அவன் தேசத்திலே, அவனுடைய அரசாட்சியிலே அவனுக்கு தேவையான சகாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து முழுமையாய் அனுபவித்த ஒரு மனிதன் தாவீது ராஜா. மற்ற அநேக ராஜாக்களை பார்க்கிற சமயத்தில் சகாயம் இல்லாமல் அவர்கள் மடிந்து போன ராஜாக்களை நிறைய பார்க்குறீங்க. தாவீது அவனுடைய பக்தியான வாழ்க்கை, ஆராதனை வீரன். வேதத்தில் இங்க பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு ஆராதனை வீரனாக இருந்தான். ஆகினால தான் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார், அவனை நடத்தினார். ஆண்டவர்களை நடத்தணுமா? நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஆராதனை என்று சொல்லும் பொழுது நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. என்ன சொல்லி? ஆராதனை என்பதிலே பிரதானமாய் சொல்வது பலி, பலி பலி செலுத்துதல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆபேல், காயின் 2 பேரும் ஆராதனை செய்ய வந்தார்கள். யாருடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தார்? காணிக்கை அங்கீகரித்தார். யாருடைய காணிக்கை? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யவில்லை. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு திருப்தி உங்களுக்கு வரணும். அப்போதான் கர்த்தர் உங்களை ஆராதனை அங்கீகரித்தார்னு அர்த்தம். உங்கள் வர்ற டைமை பொறுத்து இருக்குது. எத்தனை மணிக்கு வர்றீங்க, வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்படிலாம் நிறைய இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் நம்ம எப்படி ஆராதனையில் எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கும்போது
முழங்கால் படியிட்டு பணிவோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. வாசித்து பாருங்க, 95ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், 95:6. அதாவது சேர்ல உட்கார்ந்து ஆராதிக்க கூடாது. அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. நீங்க அதை எங்க பார்க்கலாம் தெரியுமா? மசூதியில பார்க்கலாம், ரோமன் கத்தோலிக்க சபையில பார்க்கலாம். அவங்க என்னன்னா சேர் போட்டு அங்க ஆராதிக்க மாட்டாங்க. மசூதியில எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, மண்டியிட்டு, சில டைம்ல கிரவுண்டில் அவங்க ஒரு துண்டு கொண்டு வந்து அதை விரிச்சு அதில் மண்டிட்டு. கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் மசூதி இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணுவது கவனிச்சவங்கெல்லாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிச்சிருக்கீங்க இல்லையா? கவனிக்காதவங்க ஒரு நாள் பள்ளி வாசலுக்கு போங்க, போயிட்டு அதை பாருங்க. சேரை போட்டதோட சபை வளர்ந்தது கெட்டு போச்சு. தூங்குறவர்கள் பெருகினார்கள். ஆராதனையினுடைய அந்த அம்சமே இல்லை இப்போ சபையில். உண்மையில் சொல்லப்போனா கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் வீணா போனதுக்கு காரணம் சேர் தான். அந்த வசனத்தை பாருங்க, 95:6 வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. நம்மை உண்டாக்கினா அங்க பெரியவன் சிறியவன் எல்லாமே கிடையாது, எல்லாரையும் அவர் தான் உண்டாக்கினார். நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். இதை செய்யும்படியாக பாருங்கள். இப்படித்தான் தொழுகை இருந்தது. அப்போ ஆராதனை தொழுகை என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி என்ன செய்கிறோம்? தொழுகையில நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் எப்படி தொழ வேண்டும், நம்முடைய சரீரத்தில் எப்படி நம்ம தொழுகை செய்கிறோம் என்கிறது மிக மிக முக்கியமானது. நம்முடைய இருப்பு, நம்ம இருக்கிறது எப்படி இருக்கிறோம். கைசலான் ஹல்லேலூயா. நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் என்ன உண்டாக்கின கர்த்தர், உண்டாக்கி கர்த்தருக்கு முன்பாக எப்படி நம்ம இருக்கணும், அப்படி நம்ம என்ன செய்யணும்? இருந்த கர்த்தர் நம்ம அங்கீகரித்தார்னா அவர் என்ன செய்வார்? நமக்கு ஒரு திருப்தியை தருவார், ஒரு சமாதானம் தருவார். அதுக்கு பிறகு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்புறம் நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்புறம் நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமைப்படுதல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இஸ்லாமியர் அப்படி பண்றான் பாருங்க. அதனால என்ன தெரியல, அவனுடைய தேசத்துல ஏதோ கொஞ்சம் செழிப்பாக இருக்கு. ஆகவே நாம் கர்த்தரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருக்கு ஆராதனை செய்யணும். பாருங்களா, சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுதல்லேலூயா. கொஞ்ச நேரம் நிற்கணும்னா நம்ம கஷ்டமா இருக்கு இல்லையா? சரி, பணிந்து குனிந்து அது தான் செய்ய வேண்டாம். இருக்கிற இருக்கையில் நம்ம இருந்து என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கும் பொழுது நேரம் உட்கார்ந்து நல்ல வசனத்தை கேட்கணும். சில ஆட்கள் வசனத்தை கேட்குற சமயத்தில் காலை நல்லா நீட்டிக்குவாங்க, அப்படியே சாஞ்சிக்குவாங்க. அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே இருக்கிற அப்படி ஒருத்தன் வந்து மாமங்கன் சர்ச்சில் போய் சேரை உடைச்சிட்டான் ஒருத்தன். அப்படியே உட்கார்ந்து சேர் உடஞ்சி போயிடுது. இதில் அப்படி உட்கார முடியாது, இல்லைன்னா அப்படி உட்கார்ந்துருவாங்க. இதோட பெட்டர் சேர் போட்டால் எல்லாருமே தூங்கிடுவீங்க. இந்த சேரே படாத பாடுபடுது. அப்புறம் நேரே உட்காந்து பைபிளை வச்சிருக்கணும் கையில். சத்தமாட்டர் மையப்படுத்துங்க. கையில் பைபிள் இருக்கணும். கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். இந்த பைபிளை வச்சு வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையில் பைபிளை வச்சு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து. நான் சொல்ற புதிய ஆட்களை சொல்லலை, புதுசாக வரவங்களை பற்றி நான் சொல்லலை. இன்னைக்கு புதுசாக வந்திருப்பாங்க, சில வாரங்களாக வந்திருப்பாங்க, ஒரு மாதம் வந்திருப்பாங்க, சரி ஒரு வருஷம் வந்திருப்பாங்க கூட விட்டுடலாம். ஆனால் நிரந்தரமாய் வருகிறதான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கையில் பைபிள் கொண்டு வரணும். எத்தனை மையப்படுத்துங்க. கையில் பைபிளை கொண்டு வராமல் ஒரு விசுவாசி வரக்கூடாது. வெறுங்கையாய் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. வெறுங்கையா என்று சொன்னால் அது பைபிளும் சேர்த்து தான். வர்ற சமயத்தில் வெறுங்கையாய் வராமல் கையில் பைபிள் இருக்க வேண்டும். வேத புத்தகத்தை கையில் கொண்டு வந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து
பிரசங்கம் நாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க பைபிள் அப்போதான் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வாரம் பைபிளே படிக்கல, சரி நல்ல டைம் படிப்போன்னு பைபிள் படிப்பாங்க. பைபிள் படிக்கிறது உங்களுக்கு இந்த வாரம் பைபிள் படிப்பது இங்கே வந்து அல்ல, அது வீட்டில் டெய்லி படிங்க. இங்கே வந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய செய்தியை கொடுக்கும்போது அதை கவனமாய் கேட்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் என்ன சொல்லும்? தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் கர்த்தருடைய என்ன செய்வார்? பூமியின் சகல ஜனங்களிலும் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார், மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அது தான் அறுக்க முடியும். நல்லா விதைச்சா நல்லா அறுப்போம், நம்ம சரியா விதைக்கலன்னா அறுக்கவே மாட்டோம். சரியா ஆராதித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி தொழுது கொள்கிறோம், எப்படி நம்ம சபைக்கு வர்றோம், எப்படி நம்ம பைபிள் கொண்டு வரோமா இல்லையா, டைமுக்கு வரோமா வரலையா, வாரந்தோறும் வர்றோமா இல்லையா, இதெல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். அதே மாதிரி ஆராதனையில எழும்பி என்று ஆராதனை சொல்லும்போது கையை உயர்த்துறது சில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கூச்சமா இருக்கும். புதுசாக வரவங்க பரவாயில்ல, ஆனால் காலப்போக்கில் அதை மாறணும். கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? உயர்த்தி பார்க்கணும். உயர்த்தி பார்க்குற டைமில் உங்களுக்கு என்றைக்குமே ஷோல்டர் ப்ராப்ளம் வரவே வராது. வயதானா கூட உங்கள் ஷோல்டர் என்ன வராது, இந்த என்னென்ன ஷோல்டரில் ஒரு பிரச்சனை வருமே, ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆராதிக்கிறவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் வராது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் கையை உயர்த்துறதுக்கு நம்ம பாஸ்டர்ஸுகள் அதை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே உயர்த்துங்க கை கீழே போடுங்க, உயர்த்துங்க கை கீழே போடுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சிலருக்கு கோபமாக வரும் இல்லையா, சும்மாவே அதை கையை உயர்த்த சொல்கிறாங்க, கை கீழே போட சொல்கிறாங்க. அது ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடாது, ஆனால் அவர் கரெக்டாக சொல்லணும். கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் முடியலைன்னா கை உயர்த்த வேண்டாம். முடியும் என்றால் முடியுமானவர்கள் உங்களால் கை உயர்த்தக்கூடிய அளவில் உங்கள் கையில் பிரச்சனை இல்லை அப்படின்னா கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் எங்களுக்கே கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. விசுவாசி இருக்கிற டைமில் கை உயர்த்துவோம், எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா உயர்த்துங்க தாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கை உயர்த்த சொன்னால் உயர்த்த மாட்டாங்க, எங்களையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அதனால தான் என்னன்னா ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்காம போறாரு. எங்களையும் ஆசீர்வதிக்கணும், நாங்களும் என்ன செய்யணும்? ஆராதிக்கிற நேரத்தில் கையை உயர்த்தணும். என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பேசுறது ஏதாவது ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது பேசுறேன்னா என்ன? இதில் தானே ஆசீர்வாதமே இருக்கு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வாதம் வருமா? வராது. ஆகவே ஆண்டவரை நீங்கள் சரியாக ஆராதனை செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அங்கீகரிப்பார், உங்களை பெருகச் செய்வார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், பரலோகமே போய் சேர்வீங்க. ஆகவே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும். 96ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்தி, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அதாவது காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்யணும்? காணிக்கைகளை கொண்டு வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இனி யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவரை ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. வாசித்து பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடு உண்மையோடு சொன்னா என்ன? அதாவது பரிசுத்த ஆவி பெற்ற சபையில தொழுது கொள்ளணும்.
அபிஷேகம் இருக்கிற சபையில தொழுது கொள்ளணும். ஆவியோடு என்றால் the capital S போடப்பட்டிருக்கிறது, the spirit capital S. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசன்னம் இல்லாத சபையில ஆராதனைக்கு போகக்கூடாது. இந்த சபையில வந்து நீங்க தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடிகிறதா இல்லையா? முடியலைன்னா அதையும் சொல்லி இருங்க, அது என்னங்கிறது நம்ம பார்க்கணும். சபையில ஒழுங்கா உபவாச ஜபம் இருந்தால், சபையில சரியா உபதேசம் இருந்தால், சபையில சரியானபடி ஆராதனை பண்ண வேண்டிய பிரகாரமே ஆராதனை இருந்தால், அவருக்கு பிரியமான ஆராதனை இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 46:5, ஏசாயா 46:5 வாசித்து பாருங்க. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? அல்ல, ஏசாயா 12:6, ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. சீயோனில் வாசமாய் இருக்கிறவன்னு சொன்னா பெந்தேகோஸ்தே சபையில கூடியிருக்கிறவளே. சீயோன் தேவனுடைய சபை, தேவனுடைய சபையில வாசம் பண்ணுகிறவளே. வாசம் பண்றன்னு அர்த்தம் என்ன? அதான் ஆராதனைக்கு வந்தா அப்படியே இருக்கணும். அப்பப்போ போன் எடுத்துட்டு போகக்கூடாது, அப்பப்போ தண்ணி குடிக்க போகக்கூடாது. 1 மணி நேரத்துக்குள்ள தண்ணி குடிக்கணும், என்ன அவசரம்? தேவையில்லை. வந்துட்டீங்களா, உட்காரணும், வாசம் பண்ணணும், தரித்திருக்க வேண்டும். ஜபத்துக்கு வரும்பொழுது ஜபத்தில் தரித்திருக்கணும், சபையில வாசம் பண்ணணும். அப்படின்னா அந்த ஒரு சபையில நீங்க என்ன செய்யணும்னா வாசம் பண்ணவங்களா இருக்கணும், கெஸ்டா வந்துட்டு போகக்கூடாது. சில ஆட்கள் வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு சபை நாளைக்கு ஒரு சபை, இல்லைன்னா ஏதோ சபைக்கு நான் வர்றேன் அவ்வளவுதான், வர சபைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த விசுவாசிகள்கிட்ட எந்த கான்டாக்ட் கிடையாது. வாசம் பண்ணாதவர்கள் திருமணம்னு வர சமயத்தில் அவர்கள் போய் பழைய அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. பழைய எங்கே ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போயிடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று போயிடுவாங்க. இப்போ ஏதோ இங்கே வருவது என்பது என்னன்னா வாசம் பண்ணுதல் அல்ல. வாசம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் குடி இருக்கணும். கர்த்தர் மகிமை. ஹல்லேலூயா. இது என்னுடைய சபை, என்னுடைய வீடு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில நீங்க என்ன செய்யணும்? மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி ஏற்கனவே மாறிட்டீங்க? வாசம் பண்ணுகிறவளே படிங்க. நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கிறார். என்ன செய்யணும்? அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நீ சத்தமிட்டு என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின வசனத்துல படிச்சீங்கன்னா அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அவர் என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அக்காலத்தில் நீ சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், ஜனங்களுக்குள்ளே சாட்சியாய் சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், பிரஸ்தாபம் பண்ணுங்க, தெரு தெருவா போய் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் செய்தா அடுத்த வசனத்துல நீங்க படிக்கும்போது கர்த்தர் உங்கள் நடுவிலே அப்படியானால் இருப்பார். வாசிங்க அந்த வசனத்தை, அந்த வார்த்தை படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படலாம். ஹல்லேலூயா. அவரை நீங்க ஆராதனை செய்தால் அவர் உங்கள் நடுவில் இருப்பார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார், அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். ஆராதனை செய்கிறோம் என்றால் நம்முடைய நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். இப்போ சபையில் நல்ல ஆராதனை இருக்கணும், சரியானபடி ஆராதனை இருக்கணும்னா அந்த சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்க ஆராதனைக்கு ஒழுங்கா வந்து ஆராதனை பண்ணுகிறவங்களா இருப்பீங்கன்னா உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கும். உங்க வாகனத்தில் என் சமூகம் முன்னே போகணும்னு போர்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. போட்டதுனால அவர் வரமாட்டார். அவர் போட்டாலும் போடாவிட்டாலும் என்ன செய்வார்? உங்களுக்கு முன்னே அவர் கடந்து செல்வார், உங்களோடு அவர் கூட இருப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை என்ன செய்யணும்? வழி நடத்தும். இஸ்ரவேல் மக்கள் நடுவில் நான் வாசம் பண்ணும்படி பரிசுத்த அந்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்துமையாக என்று சொல்லி ஏற்படுத்தின பிறகு அவர் அங்கே அவர் அவர்களோடு கூட இருந்து நடத்தினார். அவர் உங்களை நடத்த வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம் உங்களுக்கு வேணும். இந்த சபையை நடத்தணும்னா அந்த சபையில தேவ பிரசன்னம் வேணும். உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? நம்ம வீட்டில் எப்போவுமே என்னெல்லாமோ நம்ம என்ன, குறிப்பாக நம்முடைய வீட்டில் நடுவில் என்ன இருக்கு? ஒரு கருத்தை பெட்டி இருக்கு பாருங்க. அதுதான் தேவ பிரசன்னத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்ம வீட்டில் ஜெபம் இருக்கும் என்றால், குடும்ப ஜெபம் இருக்கும் என்றால், நம்ம வீட்டில் ஆராதிக்கிறவர்கள் பெருகுவாள் என்று சொன்னால், நம்ம வீட்லையும் என்னன்னு சொன்னா ஒரு ஜெபக்குழு நடத்துவோம் என்றால் அந்த வீட்டில் தேவ பிரசன்னம் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். நடுவிலே அவர் வாசம், தேவ பிரசன்னம். சபை ஆராதிக்கிற சபையில் என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் உணரக்கூடிய அளவிலே எந்த சபை இருக்கிறதோ அந்த சபை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிற சபை. ஆண்டவர் அங்க வர ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு வசனம் ஏதாவது இருக்கா? நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 46, சங்கீதம் 46ல நீங்க எடுத்து வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதத்தில் அது நடுவிலே தேவன் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். 5ஆம் வசனம். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நடுவில் இருந்தா உங்க பிசினஸ் அசையவே அசையாது. உங்க வாழ்க்கை அசையவே அசையாது. யார் அசைச்சாலும் அசைக்க முடியாது. எத்தனை மந்திரவாதி வந்தாலும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் அசைக்கவே முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மாமாங்கத்தில் சர்ச் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த சேலத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன இந்த ஊழியர்களே அசைச்சாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாருமே இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த நாட்களில் போராடினாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்தால், அவர் நடுவில் இருந்தால் நம்ம ஒன்று அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க அலுவலகத்தை உங்களை துரத்தணும் நினைச்சாலும், மேல் அதிகாரி நினைச்சாலும் அவன் துரத்த முடியாது. கர்த்தர் அவனை அசைப்பான். ஆனா நீங்க அங்கே தான் இருப்பீங்க. நீங்க குடியிருக்கிற அந்த தெருவை விட்டு உங்களை அசைக்க நினைச்சாலும் ஒருத்தர் அசைக்க முடியாது. நீங்க அங்க இருப்பீங்க, அவங்க அசைந்து போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அசைக்கப்பட மாட்டீர்கள். அசையாது. அதிகாலையிலேயே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இன்னொன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையில தான் அவர் வருவார். சகாயம் பண்ணுகிறவர் எப்போ வருவார்? அதிகாலையில வருவார். காலையில நம்ம போர்த்திட்டு படுத்திருந்தோம்னா நம்ம தலைமாட்டில் கொண்டு சகாயத்தை வச்சுட்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா போத்திட்டு கொரட்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் தாத்தானத்தை கொண்டு எதை வச்சுட்டு போவாங்களாமே, அது சும்மா ஒரு மித்தது. அதை மாதிரி ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டு போவார் சகாயத்தை. அப்படியா? இல்லை, அவர் அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில எழும்பி மன்னாவை என்ன செய்தார்கள்? சேகரித்தார்கள். ஆனால் பொழுது விடிந்த பிற்பாடு பார்த்தா மன்னா என்ன செய்து விட்டது? உருகி போயிற்று. பட்டினி தான் கிடக்கணும். அதனால காலை தோறும் கர்த்தருடைய கிருபை, காலையில் எழும்பினா கர்த்தருடைய கிருபையும் சகாயமும் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அதிகாலையிலே அதுக்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில எழும்பணும் நாம். அப்படித்தானே? எத்தனை பேர் எழும்பலான்னு யோசிக்கிறீங்க? இப்ப யோசிக்கிறவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். காலையில கொஞ்சம் எழும்பி, காலையில் நாங்கள் எழும்ப தானே செய்யறோம்னு சொல்றீங்க. காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றதுக்காக கேட்கிறேன். காலை எழும்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நல்ல கை வைத்து ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். சகாயம் வேணும்னா, சகாயம் வேணும்னா, கர்த்தருடைய சகாயம் வேணும்னா தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் காலையில் எழும்பி கொஞ்ச நேரமா உம்மை நான் தேடணும், துதிக்கணும், உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும், உம்மை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். எல்லாத்தையுமே எங்கெங்கேயோ போட்டு குழப்பி உங்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுத்துட்டு இருக்கேன்.
எனக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பேசணும்னா இன்னும் 1 வருஷம் வேணும் போல இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுல சரக்கு நிறைய இருக்கு, ஆனால் கொடுக்கறதுக்கு சமயம் இல்லை. ஆகவே இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் இனிமேலும் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஏன் தெரியுமா? என்னன்னு சொன்னா, அந்த காணாம போன பெட்டி வந்து சேர்ந்தது. என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போனார்கள், வம்புக்கு போனான் யாரு? இஸ்ரவேலர்கள். சும்மா கிடக்கிற சங்கவத்தை ஊதி கெடுத்தான்வாங்க, அது மாதிரி சும்மா இருக்காம இவன் என்ன செஞ்சான்? யுத்தத்துக்கு போனான். இவங்கிட்டே தேவ பிரசன்னம் இல்லை, அது வேற. தேவ பிரசன்னத்தை இழந்து போயிருக்கிற நேரம். அப்போ இவன் என்ன செய்யறான் என்றால், போய் யுத்தத்துக்கு போகிறான். பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகும்போது அவன் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டான். இவர்கள் அநேகரை கொன்று போட்டான், உடன்படிக்கை பெட்டியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். உடன்படிக்கை பெட்டி கொண்டு போன பிற்பாடு அவங்க என்ன செஞ்சாங்க? அது ஏன் கொண்டு போனாங்கன்னு நான் சொல்றேன். அதாவது தோல்வி வருகிறதை கண்ட உடனே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தா என்ன செய்யும்? வெற்றி கிடைக்கும், சகாயம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தா, யுத்த களத்துல கொண்டு வந்துட்டா, யுத்த களத்துல வைக்க வேண்டியதா உடன்படிக்கை பெட்டி இல்லை, அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளால் இருக்க வேண்டும். சில ஆட்கள் என்னன்னா, பேய் பிசாசு போராட்டம் வந்துன்னா உடனே பைபிள் எடுன்னுவாங்க. ராத்திரி தூக்கம் வரலன்னா தலைமாட்டில் என்ன பைபிளை வைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதை தான் அவன் செஞ்சான். ஆனால் செய்ய வேண்டியது என்னன்னா, பைபிளை தூக்கி தலைமாட்டில் வைக்கிறது அல்ல. அதெல்லாம் சும்மா ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறது இல்லை, கடமைக்காக ஏதோ நம்ம செய்வது அல்ல, சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி விளங்கிடணும், முதல்ல புரிந்து சில காரியங்களை செய்யணும். ஒன்று என்னன்னா, அதுக்குள்ளால இருக்கிறதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதை நீங்கள் அந்த அர்த்தத்தின் படியாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். 3 காரியம் இருக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. ஒன்று மன்னா. என்ன இருக்கிறது? மன்னா. அந்த மன்னா என்பது இயேசுவுக்கு அடையாளம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அந்த அப்பத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புசிக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை நீங்கள் பெற வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் தேட வேண்டும், காலைதோறும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேட வேண்டும். அந்த மன்னாவை தேடணும். அடுத்தது என்னன்னா, அதாவது இந்த 10 கற்பனைகள் அடங்கிய பலகைகள், 10 கற்பனைகள் அடங்கியதான 2 கற்பலகைகள் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நீங்கள் வாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 3, 3வது என்ன தெரியுமா? ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை காட்டுதுன்னா, நீங்கள் தலைமையத்து லீடர்ஷிப்புக்கு அடங்கி இருக்கிறதை காட்டுகிறது. லீடர்ஷிப்புக்கு அடங்கி இருக்கணும், தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும். இதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை, சமயம் முடிந்து விட்டது. எக்ஸ்ட்ராவே போயிட்டேன் நான் இப்போ. ஆகவே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், நீங்கள் பைபிளை தூக்கி சும்மா வச்சுருந்தா போதாது, பைபிள் உங்கள் கையில் இருந்ததுனால உங்களுக்கு உதவி செய்யாது. கிறிஸ்தவ பெயரை போட்டதுனால உங்களுக்கு உதவி செய்யாது. பெயருக்கு ஞானசனம் எடுத்தனால உங்களுக்கு அந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த மன்னாவை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மன்னாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே போல கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொன்னேன்? துளிர்த்த கோல். ஆரோனுடைய உண்மையான ஊழியக்காரனுக்கு கீழே நீங்க அடங்கிருங்க. உண்மையான ஊழியக்காரன் யாருங்கிறது கண்டுபிடிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால போகாதுங்க, கள்ள போதர்களுக்கு பின்னால போகாதுங்க. அதை நீங்க அந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா அதுதான் அர்த்தம். எப்போ துளிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் அப்படிங்கிறத அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஆரோனை கர்த்தர் நிரூபிக்கும்படியாக, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் கோல்களை கொண்டு வர சொன்னார். ஆரோனுடைய கோல் துளித்தது, மற்றவன் கோல் என்ன செய்யல? துளிர்க்கவில்லை. அப்படி என்றால் சரியான ஊழியக்காரரை தெரிந்து கொண்டு
அந்த ஊழியக்காரருடைய ஃபெலோஷிப்பில், ஐக்கியத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் கைகளை வைத்து எல்லாரும், ஆமா, எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. Praise the Lord. Thank you Lord. Hallelujah. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க, உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். நீர் சகாயம் பண்ணுகிற தேவன். நீர் எங்களுடைய நடுவில் வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, சகாயம் பண்ணுகிற தேவனே, இப்போதும் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தை கவனமாய் கேட்கிறவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து திருப்தியோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடலே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடலே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தண்ணீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தண்ணீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சத்தமா ஹalleluya 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 அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. இந்த சபையில நீங்க எங்களை கொண்டு சேர்த்ததுனால நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உபதேசங்களை நாங்கள் கேட்கறதுனால ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல உங்க ராஜ்யத்தில் எங்களை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஒன்னும் சேதப்படுத்தாமல் எங்களுக்கு நீ சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறேன். உலகம் எங்களை கெடுத்து போட்டாதபடி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்பொழுதும் போகின்ற பிரயாணங்களில், இந்த வாரம் முழுவதும் செய்கிற பணிகளிலே, பிள்ளைகளின் படிப்புகளிலே, எல்லா விதமான பிரயாசங்களிலும் உங்க தூய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆன்லைனில் கூட இந்த ஆராதனையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.